1500 அடி உயரம் இருக்கிற மலை மேலதாங்க இருக்கும். மலைக்கு பின்னாடி பூரா பாத்தீங்கன்னா அருமையான ஒரு நிலப்பரப்பு. எனக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு மன்னரோட கோட்டை அப்படிங்கிற மாதிரி கூட சொல்றாங்க. மலைக்கு கீழே இருக்கிற அந்த காடுகள் பாருங்க, பக்கத்திலேயே இருக்கிற பிரம்மாண்டமான அந்த பாறைமலை, அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா வயல்வெளிகள், தென்னை மர தோப்புகள், அதுக்கும் பின்னாடி தூரமா பார்த்தா மேற்கு தொடர்ச்சி மலைகளோட நிறைய மலைகளை பார்க்க முடியுங்க. அட்டகாசமான ஒரு மலை. இந்த மலை ஏறுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாவெல்லாம் இருக்காது. யார் வேணாலும் ஏறலாம். சனிக்கிழமை ஏறினா ரொம்பவே விசேஷமா இருக்கும். மலை மேல ஒரு அழகான பெருமாள் கோயில் கூட இருக்குங்க. மலை ஏறுறதுக்கு ஒரு 1/4 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஆலியார் டேம்ல இருந்து வர்ற தண்ணி இந்த வாய்க்கால் வழியா வருதுங்க. அருமையான ஒரு குளியலை போட்டுட்டு கூட நீங்க போலாம். இந்த மலை எங்க இருக்கு, என்னென்ன சிறப்புகள் இருக்கு அப்படிங்கறதான் இந்த வீடியோல பார்க்கணும். வாண்டரிங் வில்லேஜஸ் அபிஷியல்ல இருந்து பிரகாஷ் பேசுறீங்க. இன்னைக்கு நம்ம பொள்ளாச்சி பக்கத்துல இருக்கிற ஆனமலைக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கோயிலுக்கு தாங்க போறோம். அதாவது இது ஒரு மலைக்கோவில். இந்த மலைக்கோயில சேனை கல்ராய பெருமாள் மலை அப்படின்னு சொல்றாங்க, அல்லது பெருமாள் சாமி கரடு, பெருமாள் சாமி மலை அப்படிங்கிற மாதிரி கூட சொல்றாங்க. அருமையான ஒரு மலைங்க. ரொம்ப நேரமெல்லாம் ஆகாது, ஒரு அளவான மலை. நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து இந்த மலைக்கு வந்தோம். கோயம்புத்தூர்ல இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 48 கிலோமீட்டர் தூரம் இந்த மலைக்கு போறதுக்காக. அதுவே பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 17ல இருந்து ஒரு 18 கிலோமீட்டருக்குள்ளாரதான் வரும் இந்த மலைக்கு போறது. இது ஆனமலையில இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் வருங்க. அதனால நீங்க பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட் அங்கிருந்து மறுபடியும் பாலக்காடு போற எடுத்து ஆனமலையில இருந்து மறுபடியும் ஒரு 6 கிலோமீட்டர் வரும். இதுக்கான கூகுள் மேப் போட்டு தேடினீங்கனாலே இந்த இடத்துக்கு வழியை காமிச்சிடும். அதனால போறதுக்கு எந்த ஒரு சிரமம் இருக்காதுங்க. நாங்க கொஞ்சம் அங்க இங்கேயும் கொஞ்சம் மிஸ் பண்ணி வேற சில இடங்கள்ல போயிட்டோம். அதனால கொஞ்சம் டைம் ஆச்சு எங்களுக்கு போறதுக்கு. பட் எப்படியோ அந்த மலைக்கு போயிட்டேன்னு வச்சுக்கீங்களேன். அந்த கிட்டத்தட்ட மலை கிட்டையே வந்தாச்சுன்னு தான் சொல்லணும். இந்த இடத்துல ரோடு இருக்குங்க. இதுக்குள்ளார இருந்து மறுபடியும் ஒரு 1 கிலோமீட்டர் போகணும். அந்த இடத்துல 2 வழிகள் பிரியும். அதுல முதல் வழியில தான் போகணும். இங்க இருந்து நீங்க பார்க்கும் போதே உங்களுக்கு இந்த பெருமாள் மலை தெரியுது. அதுக்கு முன்னாடியுமே சில தோட்டங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி ஒரு மண் ரோட்ல தான் போகணும். இது ஒரு இட்டேரி தடம் மாதிரின்னு கூட சொல்லலாம். நம்ம வந்த வழியில தான் அந்த வாய்க்கால்லாம் இருக்குதுங்க. அந்த வாய்க்கால்ல தாண்டி வரும்போது இதுதான் மலையோட கீழ்ப்பகுதி, அதாவது பேஸ் பகுதின்னு கூட சொல்லலாம். இந்த இடத்துல நீங்க எங்க வேணாலும் வண்டிகள் நிறுத்திக்கலாம். இது பெருமாள் மலை அப்படின்னு காட்டி சனிக்கிழமை போனீங்கன்னா தான் இந்த மலையில கூட்டத்தையும் ஆட்களையும் கோயில் திறந்து இருக்குதுன்னு நம்ம பார்க்க முடியும். கீழே மலை அடிவாரத்துல விநாயகர் கோயில் இருக்குங்க. விநாயகர் கோயில்ல நம்ம விநாயகரை சாமி கும்பிட்டு நம்ம அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம சனிக்கிழமை அப்படிங்காட்டி ஓரளவுக்கு கொஞ்சம் மக்கள் மேலே கீழே போயிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த பயணம் ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி போனங்காட்டி ஒரு மாதிரி காஞ்சு போய் கிடக்குது 2 பக்கமே. செங்குத்தான இந்த மலையில ஒரு 700க்கும் கிட்ட படிக்கட்டுகள் அந்த பாறையிலே செதுக்கிட்டாங்க. அங்கங்க இந்த மாதிரி தகர ஷீட் மாதிரி மேல போட்டு வச்சிருக்காங்க. அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏறலாம். ஆரம்பத்துல மட்டும் ஓரளவுக்கு ஏதோ லைட்டா கொஞ்சம் தரையில நடக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே செங்குத்தா ஏற ஆரம்பிக்குது. நம்ம போன டைம் கொஞ்சம் வெயிலா வேற இருந்தது. இந்த மலைக்கெல்லாம் போறீங்கன்னா தயவு செஞ்சு காலையிலேயே போயிடுங்க. வெயில் டைம் போனீங்கன்னா இந்த மலை ஒரு மாதிரி பாறை மலை, அதனால நல்லாவே சூடு வரும். நாங்க போன டைம் வேற வெயில அந்தங்காட்டி அது இனிமே கொஞ்சம் சூட்டா தான் கிளம்பிச்சு. பட் பரவாயில்ல, நாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஏறுறேங்க. பெருமாள் மலைங்காட்டி அந்த பெருமாளோட நாமம் எல்லாமே அங்கங்க போட்டு வச்சிருக்காங்க.
அப்படியே ஒரு பாதி தூரம் கிட்ட வந்துட்டுங்க. இந்த பாதி தூரத்துலதான் வந்து ஒரு சின்னதா ஒரு கோயில் இருக்குங்க. அது என்ன கோயில் நம்ம போய் பார்க்கும்போது சில பேர் தட்சிணாமூர்த்தி சிலை இருக்கிற கோயில் அப்படிங்கிறாங்க. பட் கரெக்டா தெரியல. நம்ம போனப்ப அந்த கோயில் வேற பூட்டினாங்க, கதவு பூட்டினது. சரி, நம்ம அப்படியே சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம பயணத்தை தொடர போறோங்க. உள்ள இருக்கிற சாமியை பாருங்க. நம்ம இவரோட அருள் பெற்றுட்டு அப்படியே நம்ம பயணத்தை தொடர்றோம். இதெல்லாமே வந்து நம்ம ஏறி வந்த தூரங்கள். இந்த சாமியை கும்பிட்டு நம்ம அதுக்கப்புறம் அப்படியே பாருங்க, அப்படியே நல்லா செங்குத்தா போகுது பாருங்க. ஓரளவுக்கு நல்லாவே வேர்த்து கொட்டது. இங்க எல்லாமே கொஞ்சம் நல்லாவே ஸ்டீப்பா ஏறுது. 2 லிட்டர் தண்ணி வரைக்கும் அது எடுத்துட்டு போங்க. கொஞ்சோண்டு ஸ்நாக்ஸ் வச்சுங்க. ஏன்னா சனிக்கிழமை மட்டும்தான் மேல ஆளுங்க இருப்பாங்க, மற்ற நாள் ஆட்கள் இருக்க மாட்டாங்க. நீங்களே பார்க்க தெரியும், பாதி தூரம் கடந்தாலையும் இந்த மலை வந்து நல்லா அப்படியே ஸ்டீப்பா செங்குத்தா அப்படியே ஏறுது பாருங்க. இந்த சேனை கல்ராய பெருமாள் மலைக்கு வந்து மேக்சிமம் எல்லாரும் ஒண்ணா காலையில வரலாம், இல்லைன்னா நீங்க சாயந்தரம் வரலாம். காலையில வந்தீங்கன்னா அருமையான ஒரு சூரிய உதயத்தை பார்க்க முடியுங்க. அதுவே சாயந்தரம்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், சூரிய அஸ்தம்னா கூட நல்லா இருக்கும். முகல்கள் இல்லைன்னா, அதாவது மேகங்கள் இல்லைன்னா உங்களுக்கு நல்லாவே ஒரு பார்வை கிடைக்கும்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மலை வந்து கிட்டத்தட்ட 1000-1500 அடி உயரம் கூட சொல்றாங்க. கரெக்டா நம்மளுக்கு தெரியல எவ்வளவு அடி உயரன்ட்டு. இந்த இடமெல்லாம் பாருங்க ரொம்பவே ஸ்டீப்பா இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரியே நமக்கு சப்போர்ட்டுக்கு அந்த இடத்துல கம்பி எல்லாம் வச்சிருக்காங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். அந்த ஆப்போசிட் சைட்ல இருக்கிற மலையில எல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த பாறையில எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய தேன் கூடுகள் இருக்கு. பெருசு பெருசா இருக்கு பாருங்க. நம்ம அதை அப்படியே பார்த்துட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏறிட்டே இருக்குங்க. தொடர்ந்து மேல ஏறவே கீழே நல்ல ஒரு பார்வை கிடைக்குது. சோ மறுபடியும் இங்கிருந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே மறுபடியும் மேல நல்லாவே ஏற ஆரம்பிக்குது. இந்த இடத்துல மறுபடியும் கொஞ்சம் படிக்கட்டுகள் இருக்கு. மாறி கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா நாங்க அந்த வெயில் டைம் போனோம் இல்லையா, அதனால ஓரளவுக்கு டயர்ட் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். நாங்க இருந்தாலும் ஒரு 3/4 வாசி தூரம் கூட வந்தாச்சுன்னு சொல்லலாம். இந்த இடத்துல எல்லாம் நல்ல 2 பக்கமே ஒரு மாதிரி புல்லு, கோர புல்லு நல்லாவே வளைஞ்சு கிடக்கு. கிட்டத்தட்ட நம்ம மேல் பகுதிக்கு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம கிட்டத்தட்ட மேல வந்தாச்சுன்னு நினைக்கிறீங்க. ஏன்னா இங்க இருந்து பார்க்கும்போது கோவிலோட கொடிமரம் தெரியுதுங்களா? ஆமா, இங்க கொஞ்சம் மறுபடியும் படிக்கட்டுகள் இருக்கு. இங்க இருந்து கூட ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு. நம்ம அப்படியே கொஞ்சம் முன்னாடி போறோம். இந்த இடத்துல மறுபடியும் கம்பிகள் வச்சிருக்காங்க. இதுல இருந்து ஏறி போனோம்னா நம்ம பெருமாள் கோயில் போயாச்சுங்க. நம்ம போன டைம் சனிக்கிழமை அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, சனிக்கிழமைகள்ல தான் வந்து இந்த கோயில் திறக்கிறாங்க. மற்ற நாள் எல்லாம் வந்து திறக்கிறது இல்லை. ஏன்னா அந்த மலை ஏறி வர்றதே வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயங்க. சோ நாங்க போன டைம் வந்து பூஜை எல்லாம் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட அந்த வர்ற பக்தர்களுக்கு வந்து அன்னதானமே கொடுக்குறாங்க. இது வந்து பின்னாடி இருக்கிற ஒரு கோயிலுங்க. சரி, நம்ம பெருமாள் சாமிய பாக்குறதுக்கு முன்னாடி சரி பின்னாடி என்ன இருக்கு அப்படிங்கறத போய் பார்த்துட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே பின்பகுதிக்கு அப்படியே போறோங்க. இதுதான் பெருமாள் கோயிலுங்க. நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி போறோம். பின்னாடி நல்லாவே ஓரளவு தூரம் வருதுன்னு கூட சொல்லலாம். அது பக்கமா இல்ல, அந்த கோயிலுக்கு பக்கமா இல்ல. அதுவும் நல்ல பாறை தான், ஃபுல்லாவே பாறை தான். ஓரளவுக்கு மரங்கள் இருக்கு. இந்த இடத்துல கொஞ்சம் பாசம் பிடிச்ச தண்ணி கூட தேங்கி இருக்குது. மழை காலத்துல வரும்போது இன்னுமே உங்களுக்கு நல்ல குளிர்ச்சியா இருக்குங்க. கண்டிப்பா மழை காலத்திலயும் ஒரு வாட்டி போய் பாருங்க.
கோயில் பின்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா பாதைன்னு ஒண்ணும் பெருசா இல்ல. அப்படியே அந்த கல்லு மேல அந்த பாறை மேல அப்படியே நம்ம அப்படியே அப்படியே பிடிச்சி தடம் பார்த்து அப்படியே போக வேண்டியதாங்க. இந்த இடத்துல என்ன கோயில் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோயில் இருக்கு, ஒரு அளவான ஒரு கோயில் தான். பெரிய கோவில், விநாயகர் கோயிலுங்க. உள்ள வந்து விநாயகர் சாமி இருக்காரு. சோ அதுக்கும் பின்னாடி எங்கேயோ வழி போகுது. சரி, நம்ம முதல்ல விநாயகர் ஒரு ரவுண்ட் அடிச்சு கும்பிட்டு அதுக்கப்புறமா பின்னாடி போற மாதிரியும் ஒரு பாதை இருக்கு. சரி, அந்த பாதையில போவோம். பாதை கிடையாதுங்க, நான் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாமே அப்படியே இந்த பாறை மேல ஏறி போற மாதிரிதான் இருக்கு. பின்னாடி ஏதோ ஒரு கட்டடம் மாதிரி இருக்கு. பார்த்தா ஒரே செங்கல்லாம் வச்சு கட்டியிருக்காங்க. அந்த காலத்து செங்கல் போல் இருக்குங்க. எவ்வளவு சன்னமான செங்கற்கள் பாருங்க. சரி, என்னடா இருக்கு அப்படின்னு போனோம்னா அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு ரூம் மாதிரி இருக்கு. என்னன்னு கரெக்டா தெரியல. இந்த இடத்துல குதிரைகளுக்கான லாயம் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்றாங்க. இந்த இடத்துல வந்து திப்பு சுல்தான் வந்து இருந்ததாகவும் வாழ்ந்ததாகவும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு கூட இருக்கு. குதிரைகள் எல்லாம் இந்த இடத்துல பாதுகாப்பா வச்சிருக்கதாகவும் ஒரு பேச்சு இருக்கு. இந்த மலை மேல திப்பு சுல்தான் யூஸ் பண்ண கத்தி அதெல்லாமே வந்து கண்டுபிடிச்சதாகவும் அதெல்லாமே வந்து கவர்மெண்ட் கிட்ட போனதா கூட சொல்றாங்க. பட் இதுக்கெல்லாம் வந்து எந்த ஒரு ஆதாரபூர்வமான தகவலும் இல்லைங்க. அதாவது நம்மனால எங்கேயும் அதை வெரிஃபை பண்ண முடியல. அந்த பின் பகுதியில, அதாவது கடைசி பகுதியில இருந்து பார்க்கும்போது பாருங்க, இது எல்லாமே சின்ன சின்ன மலைகளா இருந்திருக்கும். எல்லாத்தையும் உடைச்சு எடுத்துட்டாங்க. அதனால தண்ணி வந்து தேங்கி இருக்குது. சூப்பரா இருக்குது. மேல இருந்து இது கண்டிப்பா மழை பெஞ்ச டைம்ல பாத்தீங்கன்னா சூப்பராக எல்லாமே தென்னை மரங்க. நீங்க மேல இருந்து பார்க்கும்போது அப்படியே ஒரு சுத்தி பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். சரி, நம்ம அந்த இடத்துக்கு கீழே போனா ஏதோ ஒரு குகை கூட இருக்கு இந்த மாதிரி சொல்றாங்க. பட் அதெல்லாம் சரியா தெரியாம நம்ம அந்த மாதிரி இடங்கள் போகக்கூடாது. அதனால நம்ம அந்த மாதிரி இடங்கள் போடுங்க. நம்ம அதை தவிர்த்துட்டு, சரி இந்த இதெல்லாம் வந்து மெயின்டெனன்ஸ் அப்படியே இல்லை, சுத்தமா இல்லை, நம்ம அப்படியே மறுபடியும் திரும்ப நம்ம ஆரம்ப பகுதிக்கே வர போறோங்க. அந்த பகுதியெல்லாம் பார்த்துட்டு நம்ம இப்ப இங்க பெருமாள் சாமி கோயிலுக்கு வந்தாச்சுங்க. ரொம்பவே அருமையா இருக்கு இந்த கோயில். அவ்வளவு அலங்காரம் பண்ணி சூப்பரா வச்சுக்கிட்டாங்க. ரொம்ப திருப்திகரமா நாங்க வந்து சாமி கும்பிட முடிஞ்சதுங்க. தேவிகள் சகிதமா இருக்கிற பெருமாளை கும்பிட்டு நம்ம அப்படியே வெளியே வந்துட்டுங்க. இந்த கோவில்ல அளவான எண்ணிக்கையில் தான் பக்தர்கள் வர்றாங்க. ஒரு சில தலைமுறையா வந்து இந்த கோயிலை வந்து நடத்திட்டு இருக்கிறதா சொல்றாங்க. மேல அன்னதானம் போடுறாங்க. ஸோ நீங்க சனிக்கிழமை போனீங்கன்னா அன்னதானம் கிடைக்கும். உங்களால முடிஞ்சதுன்னா ஏதாவது பொருட்கள் வாங்கிட்டு அங்க கொடுத்துருங்க. அதை அடுத்த பூஜைக்கு பார்ப்பாங்க. அட்டகாசமா இருக்குதுங்க. அவ்வளவுதாங்க, ஒரே வார்த்தை இந்த கோயிலை பத்தி சொல்லலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மலை ஏற வேண்டியது இல்லைங்க. இந்த மலையில நம்ம மலை ஏறின மாதிரி இருக்கும், சாமி கும்பிட்ட மாதிரி இருக்கும். வேகமா ஏறினீங்கன்னா அரை மணி நேரம் கூட ஆகாதுங்க. நாங்க அப்படியே கீழே வந்தாச்சு. கீழே வந்துட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த இடத்துல ஒரு கால்வாய் போகுதுங்க. அதாவது ஆலியா டேம்ல இருந்து வர்ற தண்ணி இந்த கால்வாயில அப்படியே ஒரு குளியல போட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்க வந்து கிளம்பிட்டேங்க. பொள்ளாச்சியில் இருக்கிற 3 மலைகள்ல, அதாவது 3 மலை கோயில்கள்ல இதுவும் ஒண்ணுங்க. மத்த 2 மலை கோயில்கள் பத்தி நான் வேற வீடியோல போட்டிருக்கேன். அழகுராய பெருமாள் கோயில், அப்புறம் நந்தகோபால சாமி கோவில். அதுக்கான லிங்க் தரேன், அதையும் முடிஞ்ச பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட மத்த வீடியோஸ் பாருங்க. நன்றி.